Radhe Krishna. Welcome back to Saha Saranaagathi channel. இந்த சேனலில் இப்போது நம்ம ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம். என்ன மாதிரி கதை? ஏன்னா என்னோடய கதையை கேட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி ஹியர் தி சச் ஸ்டோரிஸ் எகெயின் அண்ட் எகெயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற கதை ஒரு ஊரில் ஒரு குயவன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் தெரியாமல் இருக்கலாம். ஒரு பானை பண்ணுறோம், மண்பாண்டங்கள் பண்ணுறோம், மண்ணை வச்சு வேலை பண்ணுறோம், சரியா? பாட்டர்னு சொல்லுவோம். அவனும் ஒரு டைமண்ட் கடையில் டைமண்ட் ஜுவல்லரி பண்ணுறவன், சரியா? இப்போ கோல்ட் ஸ்மித்ங்கிற மாதிரி டைமண்ட் ஸ்மித்னு வச்சுக்கலாம். ஸோ டைமண்டை பட்டை தீட்டி அதை நம்மளுக்கு நெக்லஸாவோ தோடாவோ மோதிரமாவோ இல்லை வளையலாவோ பண்ணி கொடுக்குறா இல்லையா? அவள் தான் டைமண்ட் பிளாக் ஸ்மித் மாதிரி டைமண்ட் ஸ்மித் வச்சுக்கலாம், நம்மளுக்கு புரியறதுக்காக. இப்போ அவள் 2 பேரும் நெய்பர்ஸாக இருக்கான். ஸோ எல்லோரும் காலம்பரை எழுந்தோன்னே 2 பேரும் ஆஃபீஸ் போயிடுவா. ஆஃபீஸ்னா என்ன, அவனோட அந்த பட்டறை வயலம் தீட்டுற பட்டறை ஒர்க் ஷாப்புக்கு போயிடுவான். இவன் வாசலில் அந்த மண்ணை போட்டு அந்த சக்கரத்தை வச்சு he will start doing his work, ரெகுலர் ஒர்க்காக பண்ணிட்டுருப்பான். அப்படி இருக்கிறச்சே ஈவினிங் சன்செட் ஆனோன்னே அவனும் வந்துடுவான், இவனும் வந்துடும். அப்போ ஒரு நாளைக்கு சொன்னோன்னா 2 பேரும் டயர்டாக வந்தோடனே காலம்லேருந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டேன்டா, ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னோடய உடம்பே பாரு சேரத்தில் பண்ணு ஃபுல்லாகவே சேராக எடுத்து ஒன்றை மாதிரி வெள்ளையும் சொல்லியுமா தெரிய முடியுறதா என்னால். அதனால் உனக்கு நான் பரவாயில்ல, நல்லா டிக்டாக்காக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டுருக்கேன் அப்படின்னோடனே இது சொன்ன உடனே அவன் சொன்னான்னா, நீயாவது கீழே விழுந்தா மேக்ஸிமம் உனக்கு ரிஸ்க் என்ன, கீழே விழுவ அந்த இது பண்ணுறச்சு, கீழே விழுந்தனால உனக்கு தரையிலே நின்று வேலை பண்ணுறதுனால உனக்கு ஒன்றும் அடி கூட பட போகிறது கிடையாது, எழுந்து வச்சுட்டு அப்புறம் மண்ணுங்கிறதுனால சாஃப்டாக வேற இருக்க போகிறது. ஆனால் எனக்கு என்ன அப்படியா, அப்படிப்பட்ட வேலையா? என்னோடய வேலையில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது தெரியுமா? நான் பட்டை திட்டுறேன்னு எவ்வளோ தடவை நான் கையை திட்டின்னு இருக்கேன் தெரியுமா? கையெல்லாம் பாரு எவ்வளோ புண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லி கையை பார்த்தா கையெல்லாம் ஒரே சக்கச்சி பேருந்து ரத்தம் இது பண்ணி புண்ணாக இருந்துதான். அது அவன் சாதாரணமாக பார்த்துருக்க மாட்டான் இல்லையா? வெள்ளையும் ஜொல்லியுமா திரினாங்கிறத மட்டும் தானே பார்த்துட்டுருக்கோம். வி நார்மலி டோன்ட் see others pain, you always see how they are good in what they are good in. அவள்கிட்ட இது இருக்குது அது இருக்குது நம்ம சொல்கிறோமே அவள் நல்லதை தான் சொல்லுமே தவிர்த்து அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி சொன்னோன்னே இவன் சொன்னான், ஓ உனக்கும் இவ்வளோ கஷ்டம் இருக்கா அப்படின்னா, உனக்காவது ரிஸ்க் இல்லை, எனக்கு எவ்வளோ பெரிய ரிஸ்க் பாரு, நான் கொஞ்சம் அசந்தேனாக்கா கையில் கட் பண்ணிட்டு போய்டும். அதனால் நீ நினச்சிட்டு இருக்க என்னோடய வேலை ஈஸின்னு, என்னோடய வேலை ஒன்றும் ஈஸி இல்லை, உன்னோட வேலை தான் ஈஸி அப்படின்னா 2 பேருமே என்னோடது இல்லை உன்னோடது இல்லைன்னு மற்ற பேர் பேசி வச்சு சரி இதுக்கு ஒரு தீர்வு கண்டலாமான்னு எல்லாரையும் போய் கேட்கலான்ட்டு ஒரு சாதாரணமாகவே ஒருத்தர்கிட்ட உபதேசம் அப்படின்னு போனோம்னாலே நிறையா வேரியேஷன்ஸ் வரும் இல்லையா? ஒருத்தர் ஒரு மாதிரி பேசுவா, இன்னொருத்தர் நாட் நெசசரி வில் சே தி சேம் திங், அவளோட வியூஸ் இல்லாமல் மாறுபடும். ஒருத்தரே முன்ன பின்ன மாற்றி பேசுகிறவாளும் இருக்கா. இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. இப்போ ஒருத்தராக போயிட்டு கடைசியில் யாருமே இவளுக்கு மனசுக்கு திருப்தியான ஒரு ஆன்சர் யாருமே கொடுக்கல. இதில் எது சிறந்த வேலை, எது மகிழ்ச்சியான வேலை அப்படின்னு கொஷின் வந்துருந்தாக்க யாருமே அவளுக்கு தெரிஞ்ச கன்வின்சிங் ஆன்சரை யாரும் கொடுக்க முடியல. ஏன்னா நம்ம கன்வின்ஸ் ஆகிறது தான் ஆன்சர் இல்லையா? அதில் கரெக்டோ தப்போ நம்மளுக்கு அது கரெக்டுன்னு தோண்டிடுச்சுன்னா அது கரெக்டாகிடும். அப்போ என்ன பண்ணியிருக்கா, இருக்கிறதுல ஒரு ஞானி அப்படின்னு சொல்கிற ஒரு பெரியவர், ஒரு போதி மரம் மாதிரி ஒரு ஆலமரத்தடியில் ஒரு சாமி கொண்டிருக்கார். ஆசாமிகிட்ட போய் சுவாமி எங்கள் 2 பேருக்கும் ஒரு சின்ன டவுட் இருந்தது, எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டோம், எல்லாம் ஏதாவது சொன்னாங்க, ஆனால் அவள் சொல்கிறதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியல, நாங்கள் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு ஆன்சர் சொல்லுங்க, எது மகிழ்ச்சியான வேலை, எது சிறந்த வேலை, எது மகிழ்ச்சியான வேலை அப்படின்னு கேட்டோன்னே இந்த பெரியவர் சிரிச்சுன்னே சொன்னாராம், அதாவது நீங்கள் 2 பேரும் என்ன வேலை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே இந்த மாதிரி நான் கோயவனாக இருக்கேன், என்னோடய மண்பாண்டங்கள்லாம் எவ்வளோ ஃபேமஸ்னால் பக்கத்து ஊர் நாகப்பட்டினம் வரைக்கும் கஸ்டமர்ஸ் எல்லாம் என்னோடய பார்ட்ஸ், அதாவது என்னோடய பானைகள், நான் பண்ணுற மண்பாண்டங்கள்லாம் வாங்கிட்டு போகிறாங்க, அவ்வளோ ஃபேமஸாக இருக்கேன் நான் அப்படின்னு. இவன் சொன்னான்னா, என்னோட வைரம் தீட்டுற வேலை இது நாகூர்லாம் தாண்டி எல்லா ஊரும் தாண்டி அடுத்ததெல்லாம் தாண்டி நாகர்கோவில் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து வைரத்தில் என்னோட மீஞ்சுக்கிற ஆளே கிடையாது, எங்கிட்ட வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாலும். அப்போ நீ உன்னோட மண்பாண்டத்தை களிமண்ணை நீ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸாக பண்ணி பாண்டங்களாக பண்ணி மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நீ பண்ணி கொடுக்குற. ஓகே, நீ மண், அதாவது மண்லேருந்து வரக்கூடிய நிலக்கரியாக இருக்கக்கூடிய வைரத்தை, இந்த வைரத்தோட ஷேப்பை பட்டை தீட்டி அதுலேருந்து ஒரு ஆர்னமெண்ட்ஸாக பண்ணி மக்களுக்கு கொடுக்குற, ரைட்டு? ஓகே, எல்லாரும் அவங்கவுங்க வேலையில் அவங்கவுங்க சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு நீ பார்த்தேன்னாக்க
இருவருமே வந்து ரொம்ப நாள் யோசிச்சாலும் ஆக்சுவலாக நான் ஹாப்பி தான், என்னோடது தான் பெஸ்ட்டு, என்னோடய ப்ராடக்ட் தான் பெஸ்ட்டு, நான் தான் இந்த மாதிரி மண்பாண்டங்களை சிறந்த மண்பாண்டங்களை தரேன். அவன் சொல்கிறானா இல்லை இல்லை நான் தான் கறியை வந்து நான் வந்து வைரமாக்குறேன், ஸோ நான் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னோன்னு 2 பேருக்கும் அங்கேயும் வந்து தொடர்ந்து ஒரு பேச்சு தான் இருந்தது. ஊரில் எல்லோரும் மதித்து நடக்கும் சிந்தனையில் சிறந்த பெரியவர் அவர் இருக்கா அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாராம், அவர்கிட்ட போய் எல்லாருக்கும் அலுப்பு இருக்குது, செய்யக்கூடிய வேலையில் ஏதாவது நல்லதாக மகிழ்ச்சியாக இருக்கிறது, மகிழ்ச்சி மட்டுமே இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறதுக்கு தானே உங்ககிட்ட வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சிரிச்சுட்டே கேட்டாராம், நீ இப்போ 2 வேலை பண்ணுறீங்கல்ல, அதை தவிர்த்து வேறு ஏதாவது வேலை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. 2 பேருமே ரொம்ப யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஸோ இந்த மண்பாண்டம் பண்ணுறவனுக்கு மண்பாண்டம் மட்டும்தான் பண்ண தெரியும், வேறு எதுவும் வேலை தெரியாது. இந்த மல்டி டாஸ்கர்லாம் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி 2-3 வேலை தெரிஞ்சு வச்சுருக்கவாள்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. உடனே இவன்கிட்ட கேட்டிருக்கான், உனக்கு வந்து வைரத்தை தட்டு வேறு ஏதாவது வேலை தெரியுமா அப்படின்னு. எனக்கு இதை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது, என்னோட பிறந்த வளர்ந்ததுலேயே நான் இதுதான் பண்ணிகிட்ருக்கேன். உலகிலேயே மண்பாண்டங்கள் தீட்டிய மண்பாண்டங்களும் பெஸ்ட்டு மண்பாண்டங்களும் வைரங்களும் இயற்கையாகவே கிடைத்திருந்தா எப்படி இருக்கும்? தானாகவே மண்பாண்டம் உடச்சிடுறதுன்னு வச்சுக்கோ, அதே ஷேப் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் பண்ணி கொடுக்குற இல்லையா நீ, அது தானாகவே மண்ணிலேருந்து அப்படியே வளைஞ்சு வந்துடுறதுன்னு வச்சுக்கோ. அதே மாதிரி டைமண்ட் வந்து நெக்லஸாகவே வந்துடுறது, வளையலாகவே வந்துடுறது, வைர நகைகளாகவே வந்துடுறதுன்னு வச்சுக்கோ, ஏன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னே இவன் 2 பேருக்கும் ரொம்ப மூஞ்சி சட்டுன்னு மாறிப்படுத்தான். அது வரைக்கும் ஆக்ரோஷமாக சண்டை போட்டுன்னு இருந்தவா சட்டுன்னு மாறிப்படுத்தான். என்னது இது, என்னோட வேலைக்கே உழப்பு வச்சுருங்க போல இருக்கே, எப்படி அது தானாகவே வந்திருந்தா நாங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ தான் அவனுக்கு ஏதோ சட்டுன்னு உரைச்ச மாதிரி இருந்ததுதான். நான் பண்ணுற வேலைக்கு ஒரு மதிப்பே இல்லாமல் போயிடும்ல, எல்லோரும் அவங்கவுங்க போய் அவங்கவுங்க வாங்கிட்டாங்கன்னா எங்கிட்ட யார் வருவாங்க, செய்கிற வேலைக்கெல்லாம் மதிப்பு இருக்காதே அப்படின்னு சொன்னோடனே, மதிப்பு ஓகே, வேலையில் மதிப்பு அப்படின்னா யார் கொடுக்குற அந்த மதிப்பு, நீ கொடுக்குறியா மற்றவங்க கொடுக்குறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் கேட்டாங்க. நீ என்ன இவ்வளோ கேள்வி கேட்டல, ஊர் ஃபுல்லாக போய் கேட்டு வந்தல, மதிப்புன்னா என்ன, வேலையில் என்ன மதிப்பு அப்படின்னா, உங்களோட வேலைக்கு மற்றவங்க சொல்கிறது மதிப்பா இல்லை நீங்கள் சொல்கிறது மதிப்பா அப்படின்னு கேட்டோன்னா 2 பேரும் சொன்னாலும், களிமண்ணாக இருக்கிறத வந்து பாண்டமாக நன்னா உருவாக்கி இயற்கையில் கிடைக்கும், அதாவது நிலக்கரியை வந்து வைரமாக மின்னல் போல் பல 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 பலன்னு ஷைனிங்காக பண்ணி நாங்கள் இருவரும் மாற்றி கொடுக்குறோம். அந்த க்ரியேஷனில் தான் எங்களுக்கு வேல்யூ, அதில் தான் எங்களுக்கு மதிப்பு. உலகில் குறைகள் இருப்பதால் தான் உங்கள் இருவருக்கும் வேலை இருக்கிறது. அந்த குறைகளை நிறை செய்யும் திறமை உங்களுக்கு இருக்குங்கிறதுனால தான் உங்களை மக்கள் மதிக்கிறார்கள். அந்த மண்ணை கூட நீ மாற்றி காமிக்கிற பற்றியா, அதுதான் க்ரியேட்டிவிட்டி. மண்ணு தானே தூக்கி போட்டு போயிருக்கலாமே, நீ அதை வந்து மாற்றி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாண்டங்கள் தர்ற. அது மாதிரி நிலக்கரி தானே அப்படின்னு சொல்லாமல் அது நிலக்கரியை கூட தீட்டி 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 நீ வைரமாக்குற. அந்த திறமை மற்றவர்கள் எல்லாருக்கும் இருந்துருச்சுன்னா இல்லையா, ஒன்றை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு அதிகமாக இருப்பது மற்றவங்களுக்கும் ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அது க்ரியேட்டிவிட்டி நிறைய டிஃப்ரென்ஸ் நிறையா தெரியும் அப்படிங்கிறதுனால தான் உங்களை வந்து ஊராக தேடியும் உங்கள்கிட்ட வந்து இவ்வளோ இது கொடுக்குறாங்க. நாகூருங்கிறீங்க, நாகப்பட்டினங்கிறீங்க, நாகர்கோவில்ங்கிறீங்க, அதெல்லாம் ஊர்லேருந்து வந்து கொடுக்குறாங்கன்னு. அப்போ என்ன, அவங்களெலாம் ஒன்று கொடுக்குற மதிப்பு தானே அது. நீங்கள் அந்த மதிப்பை மறந்து விட்டீர்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுருந்தாராம். அதை பற்றி பெருசாக சொல்லாமல் அதுக்கு இதில் இருக்கிற சின்ன சின்ன குறைகளை பற்றி சொல்கிறீங்களே, மண்ணோட இருக்கேன், ஒட்டின்னு இருக்கேன், அழுக்காக இருக்கேன், கையில் கீறி எடுத்தோ, ரத்தம் வந்துடுத்தோ, கரை போட்டுருத்தோ, இதெல்லாம் சொல்கிறீங்களே, அது எவ்வளோ மதிப்பு கொடுத்துக்கிற வேலை அது அப்படின்னு. அப்போ வந்து எது நம்மளுக்கு மகிழ்ச்சி தரப்போகிறது அப்படின்னா, மற்றவங்க நம்ம வேலைக்கு கொடுக்குற மகிழ்ச்சி மதிப்பாக அது வந்து நல்லது சொன்னால் நல்லது தான், பட் அது மட்டும்தான் அப்படின்னாக்கா இல்லை. நம்மளோட மதிப்பிலே வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி, நம்மளோட நோக்கம் சரியாக இருந்து, நம்மளுடைய படைப்பு சரியாக இருந்து, நம்மளோட வேலையில் நம்ம சரியாக இருந்துட்டோம்னா அதுவே நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங் மொமெண்ட்டாக இருக்காதா? நீங்கள் மற்றவங்கள பற்றி யோசிக்கணும். அவன் அப்படி வெள்ளையாக இருக்கான், அவன் வெள்ளையாக சட்டை போட்டுருக்கான், அவனை பற்றி சொல்லியிருக்கான், அவனோட கஷ்டமும் உனக்கு தெரியாது இல்லையா? ஸோ நம்மளோட வேலை நல்ல வேலை, நம்மளுக்கு இதுதான் டியூட்டி, நம்மளோட டியூட்டி நம்ம ரைட்டாக பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டோம்னா, குறைகள் எல்லா இடத்துலையுமே குறைகள் இருக்கும், அவற்றை நிறை செய்யும் வாய்ப்பாக கருதுபவன் மகிழ்ச்சியுடன் இருக்கிறான். எப்போதும் குறைகள் இருக்குன்னாக்க தட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் இட் பெட்டர் அப்படிங்கிறச்சு அது வந்து அவனுக்கு வந்து ஒரு இட்ஸ் இஸ் சான்ஸ் ஃபார் ஹிம் டு ப்ரூவ் இன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறச்சு அது ஒரு நல்ல விஷயமா போய்ட்டுருக்கு. குறையை அதில் உள்ள சிரமங்களை மட்டுமே பார்ப்பவன் அவன் எப்போதும் வருத்தம் அடைகிறான். அப்போ வந்து ஒரு குறை இருக்குன்னா அது குறை இருக்குன்னு அதே சொல்லிட்டு இருக்கோம், அது ஓவர் கம் பண்ண முடியாது இல்லையா? அப்போ வந்து ஹீ வில் பிகம் அ லூசர், ஹீ இஸ் அ லூசர், ஹீ பிகம்ஸ் அ லூசர். அதனால எதில் இருந்தாலும் குறை இருக்கும், நிறைய இருக்கும், எல்லாமே நிறைஞ்சது தான் வாழ்க்கை இல்லையா? அப்போ வந்து ஐ ஆக்சுவலி பிலீவ் இன்
3Ds எலிமினேஷன். அது என்ன 3Ds எலிமினேஷன்? 3Dனா நம்ம மூவிலாம் போய் பார்க்குறச்சு கண்ணாடி பொண்ணு பார்ப்போம் அதுவா? அதில் 3D அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டவுட்டிங். என்னோட கேப்பபிலிட்டிஸில் எனக்கு டவுட் இருக்கா அப்படின்னா அது நிச்சயமாக ஐ ஹாவ் டு எலிமினேட் இட். அதாவது ஐ ஹாவ் டு டிஸ்எம்பவர் திஸ் 3Ds அப்படின்னு சொல்லிச்சு. என்னை பற்றி நான் சந்தேகப்படக்கூடாது இல்லையா? என்னால் முடியுமா முடியாதா அப்படின்னு இருக்கக்கூடாது. அடுத்தது டிமினிஷிங் த கேப். அதாவது கேப்புங்கிறது என்னதுன்னா வாட் ஐ வாஸ் அண்ட் வாட் ஐ ஆம் அண்ட் வேர் ஐ எம் கோயிங் டு பி. இந்த 3 இடமும் இருக்கணும். நான் என்னவா இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன், நான் எங்கே போக போகிறேன். அந்த கேப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும் இல்லையா? டைம் ஆக 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 யூ வில் பிகம் தட் இல்லையா? அப்போ வந்து அந்த கேப் குறையிறதுக்கு ஐ வில் பிகம் மோர் ஃபோக்கஸ்ட் அப்படிங்கிறச்சு டிமினிஷிங் த கேப். 3வது டி என்ன? ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு அதாவது டவுட்டிங். நம்மளோட டவுட்டை நம்ம எலிமினேட் பண்ணணும். செல்ஃப் டவுட் பண்ணக்கூடாது. அடுத்தது டிமினிஷிங் த கேப். அதாவது அந்த தூரத்தை இடைவெளியை நம்ம குறைக்கணும். என்னவா இருந்தோம், என்னவா இருக்க போகிறோம், என்னவா ஆக போகிறோம். ஸோ வி ஹாவ் டு அச்சீவ் தட் வாட் எவர் வி ஆர் எய்மிங் அட் அப்படிங்கிறச்சு. 3வது வந்து டிஸ்மிஸ் த பிளெஸ்ஸிங்ஸ். அது நம்ம பண்ணவே கூடாது. எப்படின்னா நம்மளுக்கு ஒரு வேலை கிடச்சிருக்குன்னா அது ஒரு பிளெஸ்ஸிங்னு நினைக்கணும். அதை வந்து நம்ம எப்படியுமே டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது. இது எனக்கு இல்லை, இதெல்லாம் ஒருத்தர் வந்து நல்ல வேலையில் இருப்பார், மாத சம்பளம் நிறைய இருக்கும், நல்ல என்விரான்மெண்ட் இருக்கும், எல்லாமே பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து பார்த்தா நன்னா இருக்கும். ஆனால் அவர் வந்து உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு மனசில் வச்சு பண்ணிகிட்டே இருப்பார். எனக்கு நல்லா இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிவிட்டு அது பிடிக்கல. ஸோ வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி இன் தட் என்விரான்மெண்ட்? அப்போ வந்து மற்றவங்க கொடுக்குற மதிப்போ பணமும் இம்பார்ட்டன்ட் தான், இல்லைன்னு சொல்லலை. பணம் மட்டுமே இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது இல்லையா? இந்த 3 Dயும் இல்லாமல் பார்த்துட்டோம்னா நம்ம லைஃப்பில் வந்து நம்ம சக்ஸஸ் அடையலாம். இது எப்படி இது 3 Dக்கும் எனக்கு என்ன சரணாகதி சேனலுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறீங்க. புரியுது. இது வந்து ஆன்மீக சக்தி சம்மந்தப்பட்ட சேனல் அப்படிங்கிறதுனால வரேன் டாபிக் வராமல் போயிட மாட்டேன். இந்த 3Ds வந்து நம்மளுக்கு மட்டும்தான் அது வந்து செல்ஃப் டவுட்டோ இல்லை வந்து நாட் நோயிங் வேர் டு கோனோ, இல்லை வந்து இடைவெளி நிறையா இருக்குனோ, இல்லை வந்து குறைக்க முடியாமல் இருக்கணும், இல்லை வெளியில் இருக்கிறவங்கள நம்மளை வந்து பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறாங்களா என்ன, இந்த மாதிரி அசஸ் பண்ணுறதோ வந்து நம்மளுக்கு மட்டும்தான் நடக்கிறதா? நம்மளுக்கு மட்டுமே இல்லை, அர்ஜுனனுக்கும் இது நடந்திருக்கு. போருக்கு முன்னாடி அர்ஜுனன் வந்து நான் வந்து அந்த இதில் போய் பார்க்கணும், அந்த பேட்டர் ஃபீல்டை போய் பார்க்கணும், குருக்ஷேத்திரத்தில் நான் போய் பார்க்கணும், எனக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும், என்னோடய படையை நான் பார்த்துட்டேன், அந்த சைடை நான் பார்க்கணுன்ட்டு நடுவு ஃபீல்டுக்கு வரோம். இந்த பக்கம் பாண்டவா இருக்கா, இந்த பக்கம் வந்து கௌரவா இருக்கா, நடுவு ஃபீல்டுக்கு வந்தோடனே அவர் கூட இருக்க பார்த்தாவா இருக்கக்கூடிய சாரதியாக இருக்கக்கூடிய பார்த்த சாரதி இந்த பார்த்தன் ஆயிடுச்சு, அர்ஜுனன் ஆயிடுச்சுன்னு வந்து அந்த பக்கத்தை பாருன்னா அவங்க எல்லாரையும் பார்க்கலாம். அதாவது துரியோதனன் இருக்கான், அதுக்கப்புறம் பீஷ்மர் இருக்கார் பெரியவர், அப்புறம் இவரோட குருவாக இருக்கார், அத்தனை பேரும் அஸ்வத்தாமா இருக்கான், அத்தனை பேரும் நம்மளுக்கு தெரிஞ்சவாள் இருக்கா, ரிலேட்டிவ்ஸாக இருக்காளே, இவா எல்லாரையும் நமக்கு சண்டை போட போகிறோம், இவாள் சண்டை போட்டால் நம்ம இது பண்ண போகிறோம். அந்த அந்த ஒரு சண்டை போடணுங்கிற வெறியே இல்லாமல் நான் அவளை அழிச்சுட்டு என்ன பாவம் ஆயிடுமே, என்னோட உறவுக்காரளாச்சு, என்னோட அண்ணனாச்சு, இப்போ என்ன நிலம் தானே கொடுத்துட்டு போகலாம், எனக்கு நிலமே வேண்டாம், எனக்கு சண்டையே வேண்டாம், என்னை விட்டுடுங்கோ அப்படின்னு அவர் சொல்கிற அளவுக்கு வந்துட்டார். இப்போ நம்ம கையில் கொடுத்துருக்க ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி நம்மளை அவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறார் இல்லையா? எப்படி நம்ம ஃபர்தராக போகாமல் அந்த 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 சில டைத்தில் அந்த டவுட் வர தான் வரும் இல்லையா? அப்போ தான் வந்து சங்கிய யோகா, அது பகவத்கீதாங்கிறதே வந்து இந்த இந்த இதில் பார்க்குறச்சே கண்ணன் வந்து அர்ஜுனனுக்கு நம்மளுக்காக தான் சொல்லியிருக்கார், அர்ஜுனனுக்கு ஒரு கேரக்டரை வச்சு இந்த நாலேஜை நம்ம இம்பார்ட் பண்ணியிருக்கான்னு நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து 2வது யூனிட், அந்த 2வது சாப்டர் பேர் என்னென்னா சாங்கிய யோகா. அதில் வந்து 72 ஸ்லோகங்கள் இருக்குது. இதில் நம்ம பார்க்க போகிற ஸ்லோகம் வந்து 47வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட மீனிங் நம்ம பார்த்துடலாம். கர்மணி அப்படின்னாக்க ப்ரிஸ்கிரைப்டு டியூட்டிஸ், எனக்கு இதுதான் டியூட்டி, இந்த டியூட்டிஸை நான் பணியாகணும் அப்படின்னு இருக்கணும். ஏவா ஒன்லி, இது மட்டும்தான் அப்படிங்கிறச்சே. அதிகார அப்படின்னா த ரைட் திங், நம்ம பண்ணுறது தான் கரெக்டு. தே யுவர் உங்களுடைய, மா நாட், ஃபலேஷு அப்படிங்கிற பட்சம் நம்ம என்ன சொல்லுவோம், இதோடைய பலன்கள், இதோடைய வாட் இஸ் த ரிசல்ட், அதோடைய நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அதோடைய பலன் என்ன. கதாச்சனக, அட் எனி டைம் நம்ம அதை பண்ணி முடிச்சிட்டோம்னா அதோட பலன் நம்மளுக்கு வருமா அப்படின்னாக்கா அது நம்ம டவுட்டு. மா சுச்சக, மா அப்படின்னா நெவர். கர்ம ஃபல, ரிசல்ட்ஸ் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ், அதாவது எப்போதுமே அந்த பலன்களை அது நம்ம செய்கிற டியூட்டிஸோட பலன்களை மட்டுமல்லாது ஹேது காஸ் அப்படிங்கிறச்சே பி தர், மா நாட் அதாவது இல்லாமல், தே யுவர் உன்னோடதாக நினச்சிக்காம, சங்கக அட்டாச்மெண்ட், அதை வந்து நீ வந்து ஒரு பிடிப்பாக வச்சுட்டு அதை வச்சு வந்து நம்ம இதுதான் என்னோட ரிசல்ட்டு, நான் தான் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஹோல்டிங் இல்லாமல், அஸ்து அப்படிங்கிறச்சு மஸ்ட் பி,
அகர்மணி அப்படிங்கிறச்ச ஆக்டிவிட்டி. இன்ஆக்டிவிட்டினா அது பண்ணாமல் இருக்கிறது. இதோட தமிழ் மீனிங்கை முதல்ல பார்த்துடலாம், அப்புறம் நம்ம ஸ்லோகத்துக்கு போகலாம். அதாவது உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகள் அதை நம்ம செய்யறச்ச சரியாக செஞ்சோன்னா போகிறோம். அது உங்களுக்கு செய்யறதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. உங்களோட டியூட்டியை நீங்கள் மட்டும்தான் பண்ணணும் இல்லையா? அது டியூட்டி எப்படி டியூட்டியாக நம்மளுக்கு மட்டும் பண்ணணுமோ அதே மாதிரி அது அந்த செயல் செஞ்சு முடிச்சோன்னா அதோட பலன் உங்களுக்கு மட்டுமா அப்படின்னாக்கா அந்த பலனுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லாமல் டிட்டாச் ஃப்ரம் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஆக்டிவிட்டி. அந்த ஆக்டிவிட்டிலேருந்து அதோட வரக்கூட ரிசல்ட்ஸ்லேருந்து நீ விடுபட்டுட்டோ, நீ சம்மந்தப்படுத்திக்காத, உங்களுக்கு உரிமை கிடையாது. உங்கள் செயல்களின் முடிவுகளுக்கு, அதாவது ஒரு செயல் நம்ம செஞ்சு முடிச்சோம்னா அப்பா ஐ டிட் திஸ் அப்படின்னு சொல்லாமல் ஹீ மேட் மீ டூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டா சப்லாக போயிடும் இல்லையா, சப்மசிவாக போயிடும். இந்த முடிவுகளுக்கு நீங்களே காரணம் என்று ஒருபோதும் கருதாதீர்கள். செயலற்ற தன்மையும் இணைந்திருக்காதீர்கள். அதாவது இது நானும் பண்ண மாட்டேன், யாரோ பண்ண போகிறான்னு அட்டாச்மெண்ட்டே இல்லாமல் இருக்கக்கூடாது. உங்களோட டியூட்டியை நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் அதோட கர்மம், அதோடைய பலன்களை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இதுதான் இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருக்கா அப்படின்னாக்க 2.47 பகவத்கீதா ஸ்லோகா. இட் சேஸ், யூ ஹாவ் அ ரைட் டு பெர்ஃபார்ம் யுவர் ப்ரிஸ்கிரைப்ட் டியூட்டிஸ் பட் யூ ஆர் நாட் என்டைட்டில்ட் டு த ஃப்ரூட்ஸ் ஆஃப் யுவர் ஆக்டிவிட்டீஸ். உங்களோட ஆக்ஷன்ஸ் அண்ட் யுவர் ஆக்ஷன்ஸ் யூ ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃப்ரூட்ஸ். நெவர் கன்சிடர் யுவர் செல்ஃப் டு பி த காஸ் ஆஃப் த ரிசல்ட்ஸ் ஆஃப் யுவர் ஆக்டிவிட்டீஸ், நாட் பி too much attached to the inaction level. So you should be active, you should be doing your duties, but you should detach yourself from the fruits of it, the results oriented. Okay, now we'll go for the main slogan. The slogathukku porom. Karmanye vadikaraste ma phaleshu sadachana ma karma phala heturbur மாதே சங்கோஸ்த்வக கர்மணி அப்படிங்கிறச்சே நம்மளோட டியூட்டிஸை பண்ணிவிட்டு பலன்களை எதிர்பார்க்காம சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து அப்படின்னு நம்ம எதுக்காக சொல்கிறோன்னா, அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் அவரே பண்ண சொல்லியிருக்கார், சரணாகதி அடைஞ்சு அவரே பண்ண சொல்லியிருக்கார் அப்படின்னு கழிச்சு தான் நம்மளுக்கு ஒரு பிடிப்பு கிடைக்கிறது. இன் ஷார்ட், வாட் ஐ பிலீவ் இஸ் டூ மை பெஸ்ட். எனக்கு தெரிஞ்சதை பெஸ்ட்டு பண்ணிடணும். லீவ் ஹிம் டு டேக் கேர் ஆஃப் த ரெஸ்ட். பாக்கியை அவரை அவர் தான் பார்த்துக்க போகிறார் இல்லையா. நடக்கிறதெல்லாம் அவன் செயல் இல்லையா. இருப்பதும் நடப்பதும் நின் செயலாலே அப்படின்னு சொல்கிற மாதிரி, நம்ம நின்றுட்டு இருந்தாலும் அவர் தான், நம்ம உட்காந்துட்டு இருந்தாலும் அவர் தான், நம்ம நிற்க வைக்கிறோம் அவர் தான், நம்ம உட்கார வைக்கிறதும் அவர், சர்வம் அவனா அப்படிங்கிறச்சே we will do our best and what he is about to give is a decision he has to take அப்படிங்கிறச்சே. இந்த சாப்டர் 2 சாங்கிய யோகா அப்படிங்கிறச்சு அதோட மீனிங் என்னன்னு பார்க்குறச்சே, பகுப்பாய்வு அறிவின் யோகம். யோகம்னாலே என்னென்னா ரெண்டு விஷயம் சேர்ந்துக்கிறது தான் யோகம். இப்போ நம்ம எதையும் சேர்க்க போனோம் அப்படின்னாக்க, அர்ஜுனனுக்கு தெய்வீகமான ஒரு அட்வைஸ் கொடுக்குறார், அறிவை இம்பார்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பகவத்கீதாவே எபிசோடே வருது. அப்போ ஆத்மாவின் அழியாத தன்மையுடன் துவங்குகிறார். அவனுக்கு எப்போல்லாம் ப்ராப்ளம் சண்டை போட மாட்டேனான்னு சொல்ல ஆரம்பித்தானோ அப்போலேருந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கார். அப்படி இருக்கச்சே முதல்ல ஒரு லைட்டாக ஓவராலாக டச் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு. ஆனால் அவன் இன்னும் அதே இதுலேயே பிடிச்சிட்டு இருக்கான், வெளியில் வரல. அந்த டவுட்டை பிடிச்சிட்டு இருக்கான், நான் வரமாட்டேன், நான் பண்ண மாட்டேன், இது என் பெரியப்பா, இது என் தாத்தா, இது இவா, இது அண்ணா, இது அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறார், அது நித்தியமானது மற்றும் அழியாதது மரணம். அதாவது நம்மளுடைய அவர் ஆத்மாவின் அழியாத தன்மையை சொல்கிறார். ஆத்மா மட்டும்தான் அழியானது, பாக்கி எல்லாமே டெம்பரரி தான். மரணம் உடல் மட்டுமே அழிக்கிறது, உடலை மட்டும்தான் அழிக்கிறது. அவருடைய ஆத்மா செப்பரேட்டாக இருக்குது. ஆத்மா தனது பயணத்தை தொடர்ந்து மற்ற உயிர்களுடன் செல்கிறது அப்படின்லாம் சொல்லிட்டு, ஒரு நபர் தனது பழைய ஆடைகளை களைந்து புதிய ஆடைகளை அலங்கரிப்பது போல ஆத்மா ஒரு வாழ்நாளில் இருந்து மற்றொரு வாழ்நாளுக்கு மாற்றிக்கொண்டே இருக்கிறது இல்லையா. ஒரு லைஃப்பில் இன்றைக்கி நம்ம இந்த இதில் இருக்கோம், இந்த ஃபார்மில் இருக்கோம், அதனால நம்ம இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அடுத்த லெவலில் போச்சு, அடுத்த ஆத்மாவில் போச்சு, அவளோட இதில் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஒரு போர் வீரனாக நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறச்சு, நீ நியமிக்கப்பட்ட டியூட்டிஸ் என்ன, உனக்குன்னு சொல்ல டியூட்டிஸ் என்ன, இந்த சமூகத்துக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும். நீ இறைவன் அர்ஜுனனுக்கு நிறைவேற்றுகிறார். அதாவது திருப்பி அதையே சொல்லியிருக்கார், ரிமைண்ட் பண்ணியிருக்கார், ரிமைண்டிங் ஹிம் ஆஃப் ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஒருவரின் சமூக கடவை, சோஷியல் டியூட்டிஸ்னு இருக்கு இல்லையா, ரெஸ்பான்சிபிலிட்டி, அவரை விண்ணுலகத்துக்கு அழைச்சி செல்லும். அதாவது நீ மேலே லெவலுக்கு போகணும்னா நீ உன்னோட டியூட்டிஸை நீ பண்ணியே ஆகணும். அதே நேரத்தில் அதை புறக்கணிக்கவோ அவாய்ட் பண்ணவோ முடியாது. அவமானத்திற்கு வழிவகுக்கும். நீ அப்படி பண்ணிட்டேன்னா எல்லாரும் உன்னை அவமதிப்பா, எல்லாரும் உன்னை அவமானப்படுத்துவா. அவனோட டியூட்டி சண்டை போடுறது, அவனை சண்டை போடலை அப்படிங்கிறதே வச்சு அவள் இன்சல்ட் பண்ணுவாள். முதல்ல ஸ்ரீகிருஷ்ணன்
அர்ஜுனனுக்கு சாதாரணமாக ஒரு லெவலில் தான் வந்து ஊக்குவிக்க முயற்சிக்கிறார். பின்னர் அவர் இன்னும் ஆழமாக நகர்ந்து அர்ஜுனனுக்கு வேலையின் அறிவியலை, அதாவது சயின்ஸ் பிஹைண்ட் த ஒர்க் அப்படிங்கிறச்சே எதனால பண்ணணும், ஒய் வி ஷுட் டூ சர்டன் திங்ஸ் விளக்க தொடங்குகிறார். அப்போ என்ன ஆகுது, அவர் அர்ஜுனனிடம் தனது செயல்களை பலன்களை எந்த பற்றில்லாமலும் செய்யும்படி கேட்கிறார். உன்னோட டியூட்டிஸை மட்டும் நீ பார்ப்பா, பாக்கி என்ன ரிசல்ட் ஆக போகிறதுங்கிறது அடுத்தது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். வெகுமதிகளை விரும்பாமல் வேலை செய்யும் இந்த விஞ்ஞானம் புத்தியின் யோகம் அல்லது புத்தி யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ரிசல்ட்ஸை நம்ம அனுபவிக்காம டியூட்டிஸை மட்டும் பண்ணுறது தான் புத்தி யோகம். மேலும் வேலையிலிருந்து வெகுமதிப்புக்கான ஆசையை கட்டுப்படுத்த புத்தியை பயன்படுத்தி நாம் அறிவுறுத்த வேண்டும். எப்போதுமே வந்து நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய லெவல் ஆஃப் திங்கிங்கில் நம்ம ஆசைகள்லாம் அட்டாச்மெண்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது என்னோடது இல்லை, திஸ் இஸ் நாட் மைண்ட், திஸ் இஸ் நாட் மீ, திஸ் பிலாங்ஸ் டு சம்படி எல்ஸ், திஸ் இஸ் ஒன்லி ஃப்ரூட் நாட் மைண்ட் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும். அத்தகைய நோக்கத்துடன் செயல்படுவதன் மூலம் பாவத்தை உருவாக்கும் கர்மாக்கள் பந்தத்தை முறிக்கும் கர்மங்களாக மாறி துக்கங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் அடையலாம். அப்படி நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதில் வந்து பாவம் புண்ணியங்கிறது கிடையாது, இதுதான் நம்மளோட டியூட்டி அப்படின்னு வந்துடுதுன்னா அந்த பந்தத்தெல்லாம் வந்து அது முறிச்சிடும். அப்போ வந்து அந்த கர்மா வந்து நல்ல கர்மாவாக மாறி நம்மளுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணும். அர்ஜுனன் தெய்வீக உரையை, பகவத்கீதாங்கிறது சங் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உணர்வில் இருக்கிறச்சு நிலைத்திருப்பவர்களை பற்றி மேலும் அறிய ஆர்வமாக உள்ளார். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கிருஷ்ணாவை கேட்குறச்சு, கிருஷ்ணா வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படிங்கிறச்சு, ஆழ்நிலையை அடைந்தவர்கள் எவ்வாறு பற்று, பயம் மற்றும் கோபத்திலிருந்து விடுபடுகிறார்கள் என்பதை விவரிக்கிறார். அந்த லெவல் ஆஃப் நாலேஜ் வேணும்னு நம்ம சீக் பண்ணுறச்சு தான். எப்போதுமே நம்ம போகிறச்சுதான் நாலேஜ் நம்மளுக்கு வரும் இல்லையா. அப்போ தான் வந்து பற்று, இந்த ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறது என்னோடது அப்படின்னு, பயம், ஃபியர் ஆஃப் சம்திங் ஹேப்பனிங், சம்திங் நாட் ஹேப்பனிங், நடக்குமோ நடக்காதோ ஏதாவது ஒரு பயம், அது மற்றும் கோபம், ஆங்கர், மூணுமே நல்லதில்லை. இந்த மாதிரி நல்லது இல்லாமல் இருக்கிறதுலேருந்து அவெல்லாம் விடுபடுவா. அப்போ வந்து உங்களுக்கு அல்டிமேட்டாக சரண்டரோட இதில் வரணும். அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தொந்தரவு இல்லாமல் சமநிலையுடன், அதாவது எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அவளால் பேலன்ஸ்டாக திங்க் பண்ண முடியும். இது வந்து பயாஸாக இல்லாமல் பார்ஷியாலிட்டிலாம் இல்லாமல் நடுநிலையாக அது பண்ண முடியும். தன்னுடைய புலன்களை அடக்கி ஆள்பவர்கள் அவர்கள். அப்போ வந்து ஈஸியாக அவளை நம்மளால் ஏமாற்ற முடியாது. புலன்கள் எல்லாத்தையும் அவள் அடக்கி அதையும் வந்து அவளோட இதில் ஃபேவரட்டாக என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் அதை வந்து பகவானை நோக்கி இது பண்ணுவாள். தங்கள் மனதை எப்போதும் கடவுளின் மீது லயித்து வைத்திருப்பவர்கள். பேராசை, கோபம், காமம் போன்ற மனிதன் துன்பங்களின் அவர் விளக்குகிறார். அப்போதான் வந்து he explains little about greed and anger and lust, இதெல்லாம் பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். மற்றும் அவற்றை எவ்வாறு சமாளிப்பது என்பதை அறிவுறுத்துகிறார். இதெல்லாம் நார்மல் தான்ப்பா, இதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய சென்ஸ் ஆர்கன்ஸ் ஒர்க்கிங் தான். வந்து இதெல்லாம் எப்படி நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அப்போ அவர் கைட் பண்ணுறார். அண்ட் ஃபார் தோஸ் who are watching in English அப்படிங்கிறச்சே, yes, this is from Bhagavad Gita. This is chapter 2. The name of the chapter is Sankhya Yoga, the yoga of analytical knowledge. What we are going to analyze here, what are the preachings of Lord Krishna to Arjuna, and why such situations, what happens to your mind, what happens to your body, what happens to your soul, everything is connecting and analyzing it. Then the Supreme God, Lord Krishna, starts imparting the divine knowledge to Arjuna with the immortal nature of the soul, which is eternal and imperishable. The soul is imperishable and only the physical body is perishable. Death occurs only to the physical body and not to the soul. The soul keeps on changing the bodies like one changes the shirts, dress. Okay, the soul moves from one person to another person. The Lord then reminds Arjuna that this social responsibility as a warrior is to fight against upholding the righteousness. Here we should not be sitting and judging whether I should do this or I should not do, because at the time before the Kurukshetra war started, Arjuna called Krishna amidst the two parties. On one side of this we have the Pancha Pandavas, on other side of it we have the Kauravas and Pandavas are there. Arjuna calls Krishna, come, I want to go in the center of the stage, center of that particular Kurukshetra, and I want to see my parties, both the parties. And he goes to the center of the crowd and he notices the other side of that. He can see his forefather, he can see Dhritarashtra's sons, or all his cousins,
brothers sort of. All the people who is guru, all the people who are standing there are related to him in one way or other. He has tremendous respect for all of them, and he is at stake. I should be killing them. Why should I kill them? They are asking only land. Let us give the land. I don't want to fight with them. You take the land. I want to go. I don't want to fight with my own people. They are obviously my people. Why will I kill my people for the land? So he started thinking, and he was not having confidence, and all those stuff which a normal soul or the physical body passes through, he was having all these difficulties. And at that time, Krishna reminds him that what you are thinking is doing the killing of the body. You are not going to kill the soul. Soul is always imperishable. It moves from one person to another. It's like a person changing the dress. It goes from one person to another person. Only the physical body dies. Permanently, the death doesn't happen to the soul. So what you are going to do is to establish your duty as a warrior, not as a person. You don't have to hold the personal level of attachment in these things, because it's your duty as a warrior. First, remind your duty. You do your duty, leave the rest to me, I will handle it. At first, Krishna tries to motivate Arjuna at the mundane level. And then he moves deeper into that and starts explaining why, the science of work. What is the science of work? How he asks him to perform the deeds without having any sort of attachment towards the fruits or the results of the activities. You do something and you expect the result to be given to you. I did this and it happened because of me. No, it's not happening. Things are happening because it is destined to happen, not because you are doing it or I am doing it. At that level, the science of working is without desire or without the anticipation of rewards that we have to do the duty. It's called as the yoga of the intellect or the buddhi yoga. Further, he advises him that working in that level, you should be controlling the desire of the rewards of the work by working with such an intent. The bondage of creating the karmas or gets transformed into the bondage breaking karmas, and then a state beyond sorrows can be attained. So if you are going to fight with them and make them dead or physically dead, okay, it's not your karma, it's not your papa karma or something. It's only your duty. You're doing your duty, and it is the bondage creation or attaching the karma which actually breaking the bondage of the karmas. So don't be afraid of killing them if they are against the karma, if they are against the team. Arjuna is curious to know more about those who are situated in the divine consciousness. So if some people, they are not normally conscious, but if I become divine conscious, then what will happen? He is so inquisitive now to ask more details from Krishna, wherein Sri Krishna says, he describes how a person who have attained that level of transcendence, that level of perfection, are free from the attachment, from fear, anger and lust. So those people who are transcendent, they have freed themselves from the normal walks of life like fear and anger. They are undisturbed, they are balanced, they are equipoised, they can see things without any partiality. Even in any situation, they can handle things much, much, much better. With their senses subdued and keep their minds always absorbed in the God. They always think about God, they always think about how to be associated with God rather than making us attached towards the materialistic goals like materialistic simple pleasures. He also explains the progression of afflictions of the mind such as greed, anger, lust, etc. These are all the small normal afflictions, and he advises them how to overcome these. The samastha loka sukinao bhavanthu is one word which we say for the well-being of everybody. So Krishna says, do your best, leave the rest to me. So we also say this, do your best, forget about what others think about you or about our work. Samastha loka sukinao bhavantu. In Tamil we call this as Vazhga Valamudan. Everybody should be happy, everybody should be having abundant level of peace. So Vazhga Valamudan. Vazhga Sanatanargal, Valarga Sanatana Dharmam. Radhe Krishna. Hari Om Namo